கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வசனத்தில் நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, ஜீவனுக்கு போகிற வழி ரொம்ப நெருக்கமாகவும் சின்னதாகவும் இருக்கும். ஜீவன் என்னென்னா நித்திய ஜீவன். நித்தியமாய் நம்ம அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே நுழையணும்னு சொன்னால் நம்ம போகிற பாதை சின்னதாக தான் இருக்கும். உலக பிரகாரத்திலே பார்த்துக்கொள்ளுமே, ஒரு இலவசமாக ஒரு இது கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ நெருக்கமான கூட்டத்துக்குள்ளே கூட நம்ம கால் கடுக்க நின்று அந்த இலவச பணத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் நமக்கு இலவசமாக நித்திய ஜீவனை தர்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாதை எப்படி இருக்கும்னா, வழியும் சத்தியமும் ஜீவனுமான பாதை உண்மையான இருக்கணும். ஆண்டவரோட பிரியபடி வாழணும். இந்த உலகத்தை வெறுக்கணும். மாம்சத்தை சாகடிக்கணும். நம்ம எல்லா கடினமான பாதையாக தான் இருக்கும். நம்ம தியாகம் பண்ணணும். நம்முடைய இச்சைகள், உலக இச்சைன்னு சொன்னால் அசிங்கம் மட்டும் கிடையாது. நம்முடைய கண்கள், நம்ம பார்க்குற ஆசை, பேராசை எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்மை நாமே தாழ்த்தக்கூடியவர்களாய், பொறுமையுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், எல்லாத்துலேயுமே பொறுமை இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். என்ன நடந்தாலும் நம்ம கலங்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாய் நம்ம போகணும். நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும்னா அது ரொம்பவே கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அதுலேயும் இருக்கிறவங்க போய் அது அந்த பாதையை கண்டுபிடிக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருந்து கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. மத்தேயு 22:14 அதை அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமாம், கர்த்தர் எல்லாரையும் தான் அழைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்காக தான் அவர் தன்னோட ஜீவனை கொடுத்தாரு. நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் தான் அவர் நீக்கணும்னு சொல்லி நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்ட தேவன் எல்லாரையும் தான் அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். சிலர் மாத்திரம்தான் அந்த சகிப்புத்தன்மையோடு எல்லாத்தையும் சகித்து கொண்டு தன்னுடைய மாம்சத்தை தாழ்த்தி, அதாவது மாம்சத்தை வெறுத்து அவருடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு முனைகிறாங்க. நாமும் அப்படி இருப்போம். ஸ்தோத்திர நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போல நாங்களும் அந்த சிலரில் நாங்களும் ஒருவராக இருக்க, எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.